சகலகலா வல்லவன் அப்படி சொல்லும் போதே வந்து அந்த டைட்டிலுக்கு நான் அருகதையானவனா அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அந்த படம் வேற, இந்த படம் வேற. இது வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் அப்படின்றது தான் அப்பா டக்கரா வந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து சகலகலாவன் அனைத்தும் கற்றவன் அப்படின்றது இருந்ததுனால அந்த டைட்டில் வச்சோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏவிஎம் சல்மான் சார் இது வந்து வில்லிங்காக கொடுத்ததுக்கு வந்து உண்மையாகவே அவருக்கு வந்து நாங்கள் உண்மையாக வணங்குறோம் அவரை. இந்த படம் நான் தாஸ் படம் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட இணைஞ்சு பண்ணுற 2வது படம் இது. நடுவில் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு சின்ன கேப் எடுத்துட்டாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும் விஷயம். அதுக்கப்புறம் என் கூட தான் பண்ணோம்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுக்கு சார் நான் உங்களை உண்மையாகவே வணங்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. நம்ம தம்பி கோகுல் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு இந்த படத்தில். கோகுல் வந்து உண்மையாகவே தம்பி தான். அவர் ஷூட்டிங் போகும்போது கூட எங்கள் கூடயே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார். அவர் ப்ரொடியூசர் மாதிரி என்றைக்குமே நடந்துக்கிட்டதே கிடையாது. அவர் பாஸ்போர்ட்டெல்லாம் நாங்கள் ஒழிச்சு வச்சு விளாண்டுருக்கோம். நீ எப்படி ஊருக்கு போகிற நான் பார்த்துட்றேன், உங்கள் அப்பாவை கிளம்பி வர சொல்லிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் அவர். டைரக்டர் சுராஜ் சாருக்கு நான் ஃபேன். அவருடைய காமெடிக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அவருடைய படங்களுக்கு அந்த நகைச்சுவை சார்ந்த படங்கள் சிலது அவர் பண்ணார். அது வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். நான் எப்போவுமே கதை கேட்கும் போது பயங்கர சீரியஸாக தான் கேட்பேன். அது மற்றவங்க சொன்னாங்க எனக்கு, ஏன் சார் சீரியஸாக கேட்குறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியல அது. ஆனால் சுராஜ் சார் வந்து டயலாகோட கதை சொன்னார். ஒவ்வொரு சீனுக்குமே சிரிச்சுக்கிட்டே கதை கேட்டேன். அந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. உடனே ரொம்ப விருப்பப்பட்டு சார் உடனே பண்ணிவிடுவோம் சார் இந்த படம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தேங்க்ஸ் டு சுராஜ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. யூகே செந்தில்குமார் சார் அவர் வந்து எப்படி சுராஜ் சார் சொன்னாரோ 50% நானும் 50% யூகே அப்படின்னு சொன்னாரோ, செந்தில் சார் உண்மையாகவே எங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் தான் இருந்திருக்காரு இந்த படத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க்கர். அவருக்கு நானும் த்ரிஷாவும் பேசினாலே பிடிக்காது கொஞ்சம் கூட. ஷார்ட் முடிஞ்சு போய் உட்காந்து பேசலாம் த்ரிஷா கிட்ட, சரி அவங்க நிறைய கதை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அவன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதை இருந்துச்சு. சரி உட்காந்து கேட்கலான்னு போனால் ஷார்ட் ரெடி அப்படின்றவார். ஏன் சார் நாங்கள் பேச விட மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் அவர் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். தினேஷ் மாஸ்டர் செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட் மாஸ்டர். ஒரு நடிகர் அவதாரம், வேற ஒரு அவதாரம் காமிச்சிருக்கீங்க மாஸ்டர். பாடலாசிரியரை குறிப்பிட்டே ஆகணும். ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். இந்த லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து பண்ணோம் நாங்கள். தினேஷ் மாஸ்டர் பையன் இருக்கார், அவர் வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நான் வந்து எனக்கு உண்மையாகவே நம்பிக்கை வரல ஃபஸ்ட்டு. சின்ன பையனாக வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்கள் தானே மாஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டுட்டேன் நான். சார் நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னா இன்னைக்கு அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. த்ரிஷா 3வது படம். அது எல்லோரும் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா த்ரிஷாவை, ஏன் வந்து த்ரிஷா கூடயே பண்ணிகிட்ருக்கீங்க படங்கள்லாம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு பிடிக்கும் த்ரிஷா. அதில் என்ன தப்பு. வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். அண்ட் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க சில சுச்சுவேஷன்ஸை. என்னாலலாம் முடியாது அது. அதுக்கு அழகான ரீசனிங்கும் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து நான் உண்மையாகவே பார்த்து வியந்த விஷயங்கள். அண்ட் கிளாரிட்டி அது வந்து இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் பர்டிகுலராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்படும். அவங்களுக்கும் நான் பார்த்துருக்கேன் இல்லையா, அவங்க படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் ட்ராவல் ஆனோம்னாங்க 11-12 இயர்ஸாக. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அவங்களே சொன்னாங்க, நான் தமிழில் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருக்கும். அஞ்சலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ஹீரோயின்ஸ் 10 கமர்ஷியல் படம் பண்ணால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுவாங்க. இவங்க 10 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் பண்ணால் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 மிக்ஸ். அது அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நான் தான் சொன்னேன் அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். சார் நான் தானே சார் சொன்னேன்.
ஹீரோ ஸோ அஞ்சலி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த வில்லேஜ் கேரக்டர் அது இதுன்னு எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி நான் தான் சொன்னேன். ஸோ இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாகவே பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னால் அது உண்மை, சூரி இந்த படத்தில் அடுத்த காமெடி சூப்பர் ஸ்டாராகவே ஆயிடுவார். அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 50% அவர் தான் இந்த படம், மற்ற 50% தான் நாங்கள் எல்லோரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கலக்கியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய படமாக, ஒரு முத்திரை குத்துற மாதிரியான ஒரு படமாக அமையும் அவருக்கு. அண்ட் படத்தில் விவேக் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் வண்டர்ஃபுல் பர்சன். எம் குமரனுக்கு அப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அண்டு நிறைய கற்றுட்ருக்கேன் அவர்கிட்டேருந்து. அப்பவும் சரி இப்போவும் சரி அப்படியே இருக்கார். அந்த நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. பிரபு சார் இஸ் லைக் ஃபேமிலி. எனக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. முக்கியமாக இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்ல வேண்டியது ஒரு விஷயந்தான். என்ன தான் லேயர்ஸ் ஆஃப் காமெடி இருந்தாலும், இட்ஸ் அ காமெடி பேக்கேஜாகவே இருந்தாலும், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் வந்து அமையும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் ஃபீபிள் ஆகிட்டு வருது. மேரேஜஸ் வந்து டிவோர்ஸஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு. மேரேஜே வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். அது எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜோக்கெல்லாம் கூட சொன்னாங்க அதை பற்றி. இன்னும் 10 வருஷம் கழித்து புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலியாக சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு எடுத்த படம் தான் இந்த படம். நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணுங்கிறது தான் ஒரு மையமாக வச்சு எடுத்த படம் இது. ஸோ இந்த விஷயத்த இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஒரு காமிக்கல் வேல சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதை புல் ஆஃப் பண்ண சுராஜ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப நல்ல விஷயம் சார் அது. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஒர்க். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அது எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அது வந்து நாங்கள் பல வருஷங்களாக நம்பி கொடுக்குற பொறுப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது பர்டிகுலர் எனக்கு ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.